செய்தி வீச்சுடன் மீண்டும் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஆசாத் சாலியின் செவிக்கு செல்வதற்கு முன்பாக இன்று கிழக்கு மாகாண சபையிலும் இந்த கட்சி தாவல்களின் ஒரு அங்கம் உருவாகியுள்ளது. குறிப்பாக இதுவரை அரசு தரப்பில் இருந்த 3 முஸ்லிம் உறுப்பினர்கள் தற்பொழுது சுயாதீனமாக இயங்க போவதாக கூறி அரசு தரப்புக்கு தாம் வழங்கிய ஆதரவை மீளெடுத்த பின்னணியில் ஆசாத் சாலி கூறும் இலங்கை தீவு தொடர்பான செவி வருகின்றது. ஆசாத் சாலி அவர்களே, சற்று முன்னர் வரலாற்றில் அது பதிவாக இருந்தாலும், அதாவது விடுதலை புலிகள் தான் மஹிந்த ராஜபக்ஷவை பதவிக்கு கொண்டு வர முயன்றார்கள், அதற்கான நிதி கொடுக்கலும் இடம்பெற்றதாக கூறுகின்றீர்கள். இது ஒரு கருதுகோளில் கூறுகின்றீர்களா அல்ல இதற்கு ஆதாரம் இருக்கு? ஆதாரம் மங்கள சமரவீர பாராளுமன்றத்தில் பேசினார், டிரானலஸ் இதை பாராளுமன்றத்தில் பேசினார். டிரானலஸ் டேம் மங்கள சமரவீரன் பேசின ரெக்கார்டிங் என் ஃபோனில் இருக்கு, உங்களுக்கு இப்போ தரலாம். ஆனால் இதே விடயத்தை தான் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கம் கூறுகிறார். இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க இன்ன வரைக்கும் இதை கூறல. ரணில் விக்ரமசிங்க இதை நான் கூறின பிறகு தான் போன கிழமை தான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு மஹிந்த ராஜபக்ச சல்லி கொடுத்தாருன்னு தோக்கடிக்கேன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன், லாஸ்ட் வீக் தான். இதேபோல சஜித் பிரேமதாசாவும் கூறுகின்றார், அதாவது தனது தந்தை தான் விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்தது என்றார். ஆகையால் இந்த விடுதலை புலிகளை தொடர்ந்தும் தக்க வைத்து இந்த வாக்கு வங்கியை கவர வேண்டிய தேவை ஐக்கிய தேசிய கட்சிக்கு, அதாவது உங்களின் தரப்புக்கும் இருக்கின்றதா? உண்மையில் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. இது யாரும் சாதாரணமாக நினச்சி வாக்களிக்கும். இப்போ இன்று நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், நான் நடந்த மற்ற எல்லா இன்டர்வியூலையும் பேசினேன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை பற்றி நான் பேசினேன். டிஎன்ஏ வந்த பிறகு இன்று விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு 198% தமிழ் மக்கள் வாக்களித்தாங்க. இது நீங்கள் வேறு எந்த ஒரு சமுதாயத்திலையும் பார்க்க இயலாத ஒரு வேலை. அது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் முஸ்லீம்கள் கூட அது ஒரு உதாரணமாக நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். இன்று இந்த நீங்கள் ஒற்றுமையாக இந்த வாக்கு வங்கியை வச்சு கொண்டு இருக்கிறதே ஒரு சந்தோஷம். அதனால் இந்த வாக்கு வங்கியை அப்படியே வச்சு சாதாரணமான ஒரு வேலை நடக்கிறதுக்கு, தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்கள் நிம்மதியாக சுபிஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று வரத்துக்காக வேண்டி வாக்கை பாவிக்கணும். இல்லாட்டி நாங்கள் ஒரு ஆள் காசை எடுத்துக்கொண்டு ஒரு ஆளோட பிரச்சனையை முடிச்சு கொண்டு முழு சமுதாயத்தையும் பிரச்சனையில் போடலாம். அதனால் தமிழ் மக்கள் தீவிரமாக இப்போ இந்த தேர்தல் பேச்சுவார்த்தையில் கூட சம்பந்தன் ஐயா அவர்கள் நல்ல பசந்தாக சிறப்பாக செஞ்சு கொண்டு போகிறார். அதை நாங்கள் பாராட்டணும். ஏன் இந்த நேரத்தில் எங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் பண்ணினா கொட்டியான்னு சொல்லுவாங்க. இப்போ சம்பந்தன் ஐயாவும் கொட்டியாவாக மாறிட்டார். மஹிந்த ராஜபக்சேக்கு இப்போ நேற்று முன்னாவது வந்து எங்களை கண்ட அத்தனை பேரும் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டயஸ்போரான்னு சொல்லி மஹிந்த ராஜபக்சேவோட ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ அது கொட்டியாக இல்லை. அதே ஆட்கள் திரும்ப போய் ரணில் விக்ரமசிங்கோட ஃபோட்டோ அடிச்சிருக்கு, அடுத்த நாள் பேப்பரில் வருது கொட்டியாத்தக்க இது இடியான்னு சொல்லி. அப்போ தமிழ் மக்கள் வந்து மஹிந்தக்கு தேவையான இடத்துக்கு டயஸ்போரா நல்லம், அது விபக்ஷ நாயக ரணில் விக்ரமசிங்க வந்துட்டு அது கொட்டியாக மாறும். அப்படியேலாம் என்ன சொல்ல, சாதாரணம் எங்கே இருக்கோ மக்களுடைய உரிமைக்காக வேண்டி போராடுங்க. அந்த போராட்டத்தில் மக்களுக்கு நல்லது நடக்க அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நாங்கள் நினைப்போம். அதாவது எனது கேள்வி, அதாவது எதிரணியாக இருக்கட்டும் அரசு தரப்பாக இருக்கட்டும், இந்த பழைய விடயத்தை கிளறி அல்லது புலிச்சாயம் மூடுவதனாக சிங்கள வாக்கு வங்கியை கவர முயல்கின்றதோ என்கின்ற ஒரு ஐயம் இருக்கின்றது. ஏனென்றால் 2 தரப்புமே அதனை கையாள இல்லை, 2 தரப்பும் பாவிக்கிறதில்லை. இப்போ இன்றைக்கி எரிக் சொல்லாம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். எல்டிடிக்கு சல்லி கொடுத்தேன் அடிக்கடி ஜனாதிபதி அவர்கள் பேசுகிறாரு. அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எரிக் சொல்லாம் சொல்கிறாரு, ஏழும்டா ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எரிக் சொல்லாம் சொல்கிறாரு, தேர்தல் என்று சொல்லி இந்த நாட்டில் வந்தால் தான் இந்த டயஸ்போராவை பற்றி பேசப்படுது, எல்டிடியை பற்றி பேசப்படுது, எரிக் சொல்லாமும் நோவே சொல்லி கொடுத்தேன் பேசப்படுது. இது பேசுகிற எந்த நாளும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் மட்டும்தான், வேறு எந்த அரசாங்கமும் பேசலை. இன்றைக்கி ரணில் விக்ரமசிங்க ஒரு நாளாவது பேத்து புலிகளுடைய அது நடஞ்சு இது நடஞ்சு எனக்கு அது ஒன்று இது ஒன்று இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது நாங்கள்டா கண்டில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச தான் பாய்க்கிறோம். அதனால் தமிழ் மக்களுக்கு கடமை உண்டு. இந்த தேர்தலில் ஒழுங்காக தாக்கி இப்போ சம்பந்தனையாக சொல்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே எங்களே போட வானம் போட்டால் ஆப்போசிஷனுக்கு வீக்காக பேத்துரும். எங்களே வைங்க, நாங்கள் செய்ய வேண்டிய டைமில் வேலையை செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு தீர்மானத்தில் தமிழ் மக்கள் இருக்கிற மட்டுக்கும் நல்லதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நிச்சயமாக இதேபோல இலங்கை தீவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு கடுமையாக பாடுபடுகின்றீர்கள், அதில் ஒரு இலக்கையும் எட்டியிருக்கின்றீர்கள். ஆனால் இதே அக்கறை இந்த தமிழ் பேசும் மக்களின் வாக்கு வங்கி எப்பொழுதும் ஒரு உரசலுக்குரியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் முஸ்லீம் உறவு ஒரு நம்பிக்கை இனத்துக்கு உரியதாகத்தான் இருக்கின்றது. ஏன் இந்த விடயத்தில் நீங்கள் இன்னும் முன்னகரக்கூடாது? உங்களின் உழைப்பை இந்த வடிகாலுக்கு திருப்ப முடியாதா? உண்மையிலேயே கடந்த ஒரு
ஒரு 7 வருடமாக நான் நினைக்கிறேன், நீங்கள் மின்னல் ப்ரோக்ராமை கூட ஸ்ரீலங்காவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் தொடர்ந்தும் சொல்லி வந்தேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய உறவை நாங்கள் உண்டு பண்ணிட்டோம்னு சொன்னால், நாங்கள் அவங்கள டெரரிஸ்டாக பார்க்கவும் அவங்க எங்களை டெரரிஸ்டாக பார்க்கவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒரு இனத்தை பேசுகிற மக்களாக ஒன்றுபட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எத்தனையோ விஷயத்தில் எங்களுக்கு நன்மை நடக்கும். இல்லை எங்களுடைய டிமாண்ட்ஸ் எங்களுக்கு எடுக்க கிடைக்கும். இப்போ அன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் செஞ்ச பெரிய ஒரு தவறு தான், கிழக்கு மாகாண சபை சம்பந்தனை அவர்கள் அவ்வளோ ஆஃபர் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளாதது. அன்றைக்கு நானும் ஒரு கேண்டிடேட்டாக 2வது எடுத்து அந்த கிழக்கு மாகாணத்தில் எடுத்ததுனால நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால், உடனடியாக சம்பந்தனையோட பேசி டிஎன்ஏயோட ஒன்றுபட்டிருந்தால் இன்றைக்கு கிழக்கு மாகாண சபை எங்களுக்கு, அதே மாதிரி வட மாகாண சபையும் எங்களுக்கு. இது ரெண்டும் எங்களோட கையில் இருந்தால், 9ல் 2 எங்களோட கையில் இருந்தால் எங்களுக்கு ஆட்டி படைக்க எரிஞ்சு இந்த அரசாங்கத்தை. ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் ஹக்கீம் அவர்கள் வேறு மாதிரி நடந்து கொண்டு அரசாங்கத்தோடு பேர்த்து அமைச்சர்மார் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்த்து ஒரு வெறும் கேவலமான ஒரு நடைமுறை. அது எப்படின்னு சொன்னால், சம்பந்தன் ஐயா ஒரு டைமில் சொன்னார், 2 பேரும் 2.5 வருஷம் ஆட்சியை செய்வோம். அதுபோல் கடைசியில் 7வது மட்டில் அவர் என்ன சொன்னார், முதலமைச்சரையும் எடுங்க, அமைச்சு பதவி 5ஐயும் நீங்கள் எடுங்க, ஃபுல் இந்த வருஷம் 5 வருஷத்தை நீங்களே செய்யுங்க, அடுத்த 5 வருஷத்தை நாங்கள் செய்கிறோம். அப்படி ஆஃபர் பண்ணியும் ஹக்கீம் அதை ஏற்றுக்கொள்ளாதது ஒரு பெரும் தவறு என்று நாங்கள் இப்போ நினைக்கிறோம். அதை அவருக்கு சொல்லிக்கிறேன், நான் நிறைய சொல்லிக்கிறேன். இப்போவும் அது லேட் இல்லை. எனக்கு முன்னாள் தலைவர் மாண்புமிகு அஷ்ரஃப் அவர்கள் அவருடைய கனவு அதை நினைவாக்கிருந்துச்சு. அவருடைய கனவு என்ன செய்ய, ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் கிழக்கில் ஓணும்னு சொல்லி அந்த ஆசாபாசத்தை சரி நீங்கள் நிறைவேற்றுங்க, இப்படி செய்யுங்க. ஆனால் இன்று என்ன ஆச்சு, அரசாங்கத்தோட போய் எக்ரிமெண்ட் அடித்தாங்க. 2.5 வருஷம் அரசாங்கத்துக்கு, 2.5 வருஷமும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு. அந்த 2.5 வருஷம் முடிஞ்சும் இன்னும் முதலமைச்சரை எடுத்துக்கொள்ள இல்லாத நிலைமையில் இன்றைக்கு ரவுஃப் ஹக்கீம் இருக்கிறார். ரவுஃப் ஹக்கீம் போனாலும் மக்கள் அவருடைய மந்திரிமார் அவரை விட்டு விலகி அரசாங்கத்தோடு இருக்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ அன்றைக்கு திவிநகுமா அந்த கிழக்கு மாகாண சபையை உண்டு பண்ணின ஆண்டே ஒரு பில் கொண்டாடுறது இல்லை, அதுதான் சட்டம். ஆனால் இந்த அரசாங்கம் அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் வரதுனால உடனடியாக பில் ஒன்றையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி திவிநகுமா பில்லை. அப்போ திவிநகுமா பில் வரப்போல சகோதரர் ஹக்கீம் ஏர்போர்ட்டில் இருந்து கால் பண்ணி சொல்கிறார் பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரிக்கு, உங்களோட மந்திரிமார் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள் இந்த திவிநகுமா பணத்துக்கு எகென்ஸ்டாக வாக்களிக்க சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் பசில் ராஜபக்சே என்ன செய்கிறாரு, உடனே அதில் இருக்கிற ஜமீலை கூப்பிட்டு ஒரு சல்லியை கொடுத்து நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அந்த 7 பேரை எடுத்துக்கொண்டு போய் வாக்களித்து முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவத்துக்கு எதிராக வாக்களித்து இது அவர் அமெரிக்காவிலேருந்து கால் பண்ணி என்ன சொன்னார், இந்த 7 பேருக்கு நடவடிக்கை நான் வந்து சீர்கே எடுப்பேன். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இருக்குது. இன்றைக்கி அதில் கட்சிக்குள்ளே எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை அவருக்கு. அவங்க ஒவ்வொரு மந்திரிமாரும் அவங்க நினைச்ச மாதிரி அரசாங்கத்தோடு பேசி அரசாங்கத்தோடு டீல் பண்ணி கொண்டு அரசாங்கத்தில் இது முடியும். அதனால தான் முஸ்லீம் காங்கிரஸுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக போய்த்திருக்கு. நிச்சயமாக முஸ்லீம் தமிழ் மக்கள் உறவை இன்றைக்கு ஹக்கீம் இல்லாட்டியும் கூட நாங்கள் அதை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாகிறோம். நாங்கள் இதுக்கு ஒரு MOU கூட சைன் பண்ண சுமேந்திரன் ஐயா அவர்கள் பிறந்திருக்கார், அதை டிராஃப்ட் எங்களுக்கு தாரேன்னு சொல்லி நிச்சயமாக அதை சைன் பண்ணி நாங்கள் தமிழ் முஸ்லீம் உறவை நிச்சயமாக உண்டு பண்ணுன்றதை நான் இந்த இடத்துல குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இதனை ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கவில்லையா அசாத் சாலி அவர்கள்? அதாவது ஒரே மொழி பேசும் மக்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு, ஒரு MOU ஒப்பமிட்டு தான் இந்த ஒற்றுமையை காட்ட வேண்டிய நிலைமை இருக்கின்றதா? இது ஒரு இல்லை, உண்மையிலே அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் என்னோட கோயிக்கக்கூடாது. இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களோட கையால் அடிபட்டிருக்கிறாங்க. எல்டிடி விரும்பினோ விரும்பலையோ அவங்க முஸ்லீம்களே அந்த இடத்துலேருந்து துரத்தினது அது பெரிய ஒரு தவறு. இன்றைக்கு தமிழ் தலைமத்துவம் இன்றைக்கு சொல்லுகிறாங்க நாங்கள் செஞ்ச பெரிய தவறுன்றது அவங்க சொல்கிறாங்க. அன்றைக்கு அந்த முஸ்லீம் மக்களை துரத்தாமல் இருந்திருந்தால் அந்த அந்த ஒருத்தருக்கு இருக்கிற சஸ்பிஷன் இல்லாமல் போய்த்திருக்கும். நாங்கள் ஒற்றுமையாக முந்தி வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம். ஆனால் இப்படி ஆவின போகிறோம், இப்படி ஒரு சம்பவம் நடந்த போகிறோம், எல்லாத்துக்கும் ஒரு டவுட், திரும்ப எங்களுக்கு என்ன நடக்கும், இவங்களோட பிரச்சனை முடிஞ்ச போகிறோம் எங்களுக்கு என்ன செய்வாங்களோ தெரியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி தான் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு பிரச்சனையே வந்து எல்டிடி முடிஞ்ச சரிக்கு நாங்கள் உங்களுக்கு தாரம்னு தான் வச்சுருந்தான். அதுதான் இப்போ எங்களுக்கு தாரான். அலுத்காம இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி அரசாங்கம் செய்து இவங்கள ஸ்ட்ராங் பண்ணக்கூடாது, இவங்களே அடிச்சே வைக்க வேண்டியது சொல்லி தான் ஸ்டார்ட்லேருந்து எங்களை அடிச்சு கொண்டு வராங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அதனால் இது எங்களுக்கு உள்ளே இருக்கிற சஸ்பிஷனை நாங்கள் விட்டு நாங்கள் ஓப்பனாக பேசி ஓப்பன் ப்ராட் மைண்டாக பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை இருந்து தமிழ் முஸ்லீம் மக்கள்
தமிழ் பேசும் மக்களாக எங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராட வேண்டிய கால நேரம் வந்திருக்கின்றது தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த பழைய ரணங்களை கிளறுவதில் அர்த்தமில்லை. நீங்கள் கூறியது போல, அதாவது நீங்கள் கூறுகின்றீர்கள் தமிழர்களால் முஸ்லீம் மக்கள் அடிபடியதாக. ஆனால் அதே குற்றச்சாட்டு தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. கிழக்கில் முஸ்லீம் ஆயுததாரிகள் தம்மை வருத்தியதாக அதிலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தமிழ் மக்கள் தரப்பில். உண்மையிலே நீங்கள் அதை கொஞ்சம் ஒழுங்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், கிழக்கு மாகாணம் மட்டும் வந்து பள்ளியில் தொழுந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களையும் அடித்து போட்டே தானே. அதனால் நீங்கள் சொல்கிற வந்து தமிழ் மக்களை எங்கேருந்து திரட்டினாங்கன்ற சரித்திரம் அங்கே இருக்கல. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் திரும்ப பேச போனால் 2 சமூகத்துக்கும் ஒரு ஆத்திரம் தான் உண்டு. பள்ளிக்குள்ளே தொழுந்து கொண்டிருக்கிறவனை கொண்டு போட்டே. அப்போ இன்றைக்கு அதையெல்லாம் செஞ்சவங்க அரசாங்கத்தை தான் இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் பெரிய பதவி வாய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ நாங்கள் திரும்ப இந்த பழசோலை பேசாமல் நாங்கள் இனிமேல் முன்னுக்கு நாங்கள் எப்படி போகிறது? நாங்கள் திரும்ப ஆயுதம் தூக்காமல் எல்லாரும் பேச்சுவார்த்தையோட இலங்கை ஒரு யுனைடெட் ஸ்ரீலங்காவுக்குள்ளே நாங்கள் எப்படி வாழ்கிறோன்ற ஒரு அமைப்பு நினைக்கிறேன் டிஎன்ஏ எழுதிக்க இந்த முடிவோடு அவங்க எஃபிடேவிட் ஒன்று கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, வி ஆர் ஃபார் யுனைடெட் ஸ்ரீலங்கான்னு சொல்லி. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நிச்சயமாக எங்களுடைய உரிமைக்காக வேண்டி போராட வேண்டிய காலமும் வந்திருக்குன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். கடந்த வருடம் மே மாதம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக உங்களை கைது செய்திருந்தது. குறிப்பாக சிங்கள பௌத்த கடும்போக்கு அமைப்பான புதுபல சேனா அல்லது புத்தரின் சேனை என அழைக்கப்படும் அந்த அமைப்பை கடுமையாக இலங்கை தீவில் விமர்சித்தவர்களில் நீங்களும் ஒருவர். இன்று வரை இந்த ஸ்ரீலங்காவின் அந்த பௌத்த கடும் போக்குவாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். உண்மையில் இப்பொழுது கூறுங்கள், புதுபல சேனா குறித்து உங்களின் பார்வை என்ன இப்பொழுது? புதுபல சேனா என்று சொல்கிறே ஒரு சின்னொரு குறுகிய ஒரு கூட்டத்துடைய ஒரு ஆர்கனைசேஷன், அரசாங்கத்தில் ஸ்பான்சர்ஷிப். அதான் சொல்லுவேன். என்ன செய்தால் அவங்க செஞ்ச ஒரு குற்றத்துக்காக வேண்டி சரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அரசாங்கம். இப்போ நாங்கள் இந்த நாட்டில் இருந்த தலைமத்துவம் எல்லாம் பார்க்குறோம். எங்கெங்கே பிரச்சனை வருதோ அந்த தலைமத்துவம் ஈடுபட்டு அடுத்த தடவை இது நடக்காமல் பார்த்துக்கொண்டாங்க. ஆனால் தொடர்ந்து நடக்கிறதுக்கு மஹிந்த ராஜபக்சேயும் கோட்டாபயராஜையும் பார்த்துக்கொண்டாங்க. தொடர்ந்தும் எங்கெங்கே செய்யலுமோ இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் கெட்டையில், ஒரு கோவிலை கெட்டையில், ஒரு சர்ச்சை கெட்டையில் போலீஸ்காரன் வந்துடுறான், ஆமிக்காரன் வந்துடுறான், யார் கெட்டுறா, எங்கிட்டால சல்லி எவன் கொண்டு தான் எல்லாம். அப்போ இன்றைக்கு ரோட்டில் எல்லா இடத்துலையும் பஞ்சலை கட்டிக்கும் போகிறான். இதை கேட்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அப்போ இது உங்களோட சிட்டி பிளானிங்குள்ளே இருக்குதா, உங்களோட யூடிஏ பிளானிங்குள்ளே இருக்குன்னு சொல்லி கேட்டால் கோட்டாபைக்கே மறுமொழி இல்லை. அதனால் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை எவ்வளோ சப்ரெஸ் பண்ணிலுமோ புதுபல சேனாவை போட்டு அதுதான் செய்யணும். இப்போ கடைசியாக நின்ற சிறுக ஞானசாரகி ஞானம் புரஞ்சி. அவர் ஞானம் புரஞ்சி அப்படின்னு சொன்னால் அவர் மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்து 2 நாளில் மறுநாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அப்படின்னா இல்லை இந்த எலெக்ஷனில் ரணில் விக்ரமசிங்க தான் வரணும்னு சொன்னார். அது ஏன் அவர் அப்படி சொன்னார்னு சொன்னால் அவருக்கு ஒன்று ரணில் விக்ரமசிங்க வந்தால் மஹிந்த ராஜபக்சே வெத்துவாருன்னு சொல்லி, ஏன் மற்ற கட்சிகள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளிக்க மாட்டாங்கன்ற ஒரு இது. ஆனால் இன்றைக்கு அது எல்லாமே நான் இதெல்லாம் சொல்லுவேன். என்னென்னா எங்களோட மார்க்கத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னால் சதிக்காரனுக்கெல்லாம் சதிக்காரன் அல்லான்னு சொல்கிறான். கடவுள் செய்தார். நான் சதிக்காரனுக்கெல்லாம் சதிக்காரன். அதனால தான் இன்றைக்கி சதி போட்டுக்கொண்டிருக்கிற மஹிந்த ராஜபக்சே சதியெல்லாம் முனியடிக்கப்பட்டு இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சேக்கு ராவைக்கு தூங்க இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. குறிப்பாக இந்த சிங்கள மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதில் 2 முகங்கள் குறிப்பாக இருக்கின்றன. ஒன்று நீங்கள், மற்றது மனோ கணேசன் அவர்கள். 2 பேருமே இந்த தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனையை சிங்கள மொழியில் விரிவாக எடுத்து கூறுவதில் மிக சிறப்பான ஒரு கையாளல் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த இலக்கில் நீங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றீர்களா? எவ்வாறு சிங்கள மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றிருக்கின்றீர்கள்? உண்மையிலே நாங்கள் எந்த நேரமும் சொல்கிறேன், 100% சிங்கள மக்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய, சாப்பிடக்கூடிய, பயணம் போகக்கூடிய, ஒன்றுக்கு வாழக்கூடிய, ஒன்றுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த சிங்கள மக்கள் கூட இந்த புதுபல சேனாவுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இன்றைக்கு புதுபல சேனாக்காக வேண்டி நாங்கள் எங்கே வழக்கு போட்டாலும் சிங்கள லோயர் மாதிரி தான் எங்களுக்கு முன்னுக்கு வந்து சல்லி எடுக்காமல் கேஸ் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் சிங்கள சமூகம். இப்போ நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் பார்த்தாலும் சிங்கள மக்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட உரிமையை கொடுக்காதனால தான் இந்த அநியாயம் நடக்குது. அவங்களோட உரிமையில் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்காது. மைண்ட் ஏன் இப்படி ஏன் இவங்க அந்த 10% சிங்கள எக்ஸ்ட்ரீமிஸ்ட் புத்திஸ்ட் இந்த புதுபல சேனாட வாக்கை அவங்களோட பேச்சை நம்பிக்கொண்டு இவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினச்சி கொண்டு தான் இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நிச்சயமாக அது இல்லை. சிங்கள மக்களை பொறுத்தவரை சரியான ப்ராட் மைண்ட் மக்களுடைய உரிமைகள் கொடுக்கும். நாங்கள் எல்லாரும்
எல்லாரும் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்கன் என்ற உணர்வோடு அவங்க இருக்கிறாங்க. அதை ஒழுங்கான ஒரு அரசாங்கம் வந்து இப்போ இன்றைக்கி மைத்ரிபால சிறிசேனோடு நாங்கள் போட்ட மேனிஃபெஸ்டோக்குள்ள ஒரு இதுவும் எல்லா சமூகத்துக்கும் அவங்களோட உரிமை ஈக்குவலாக இருக்கணும் என்ற ஒரு கண்டிஷன் நாங்கள் போட்டிருக்கோம். தீர்க்க தரிசனம் கூறுவது இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் அவ்வாறாக இல்லாமல் ஒரு இலங்கை தீவின் அரசியலில் எவ்வாறு நீங்கள் ஒரு தூர நோக்கை பார்க்கின்றீர்கள்? அதாவது உங்களின் இலக்கையெல்லாம் எட்டப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்றால் எவ்வாறு உண்மையிலே இலங்கை தீவு இந்த பல்தேசிய இன மக்கள் சுமூகமாக வாழும் ஒரு நிலைமையை உண்மையிலே உருவாக்குமா? மன சுத்தியுடன் அதை நம்புகிறீர்களா? நிச்சயமாக. என்கிட்ட 18வது சட்டத்திட்டத்தை எடுத்து 17 நாங்கள் ரீஇன்ஸ்டேட் பண்ணின சிறுக்கே நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. என்கிட்ட இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மஹிந்த ராஜபக்சேயை காப்பாற்றுறது டிவியில் வந்து பேசுகிறது யார்? 450 மில்லியன் களவாண்ட ஒரு போர்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவனை பற்றி கல்லன் நாங்கள் சொல்லல, அவனை பொண்டாட்டி சொல்கிறான். இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண அத்தனை கல்லன்களும் நீங்களும் சொல்கிறீங்க. ஜனாதிபதி போன சீருக்கு ஒத்தனை பற்றி 5 லீக் எனக்கு சொல்கிறாரு. அப்போ 5 லீக் கல்லனை வளர்த்த ஒரு அரசாங்கமாக தான் நாங்கள் மஹிந்த அரசாங்கத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஃபைல் உன கையில் இருந்தால் நீ நேரத்தோடு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அப்படி ஒன்றும் எடுக்காமல் நீ தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு கொண்டு தான் இப்போ இவ்வளோ வேலை செய்கிறீங்க. இப்போ உண்மையிலே என்ன நடக்கணும்னு சொன்னால், இங்கட அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தால் இந்த 5 கமிஷன், ஜுடிஷியரி கமிஷன், போலீஸ் கமிஷன், பிரைபரி கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது அத்தனை கமிஷனும் ரீஇன்ஸ்டேட் பண்ணினத்தோட நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எனக்கு கேட்டால் யாருக்கு எகேன்ஸ்டாக கோர்ட்டுக்கு போகலாம், யாருக்கு எகேன்ஸ்டாக போலீஸுக்கு போகலாம், அதை யாருக்கும் இன்டர்ஃபியர் பண்ண இல்லாத நிலைமை வந்துடும். இது வந்த சரிக்கே நாட்டில் ஒரு சமாதானம், ஒரு பயம் எல்லாம் உண்டாகும். எனக்கு கேட்டால் ஒரு டீச்சரோ ஒரு பிரின்சிபலோ ஒரு பிரைப் எடுக்கிறாலும் ஒரு வழக்கை போட்டு உடனே நடவடிக்கை எடுக்கலுமான நிலைமை வந்துடும். அதுக்குள்ளே நினைக்கிறேன் நாங்கள் மைத்திரியை கொண்டிருக்கோம். என்னத்துக்குன்னு சொன்னால் ஒரு மைத்திரி பாலனை உண்டு தான். அந்த 100 நாளைக்குள்ளே மைத்திரி பாலனை வந்ததோட இந்த நாட்டில் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அதற்கு அசாத் சாலி அவர்களே ஒரு முக்கியமான அரசியல் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே அந்த 18ஆம் திருத்த சட்டத்தை அகற்றி மீண்டும் 17ஆம் திருத்தத்தை கொண்டு வரும் அந்த திராணி இருக்குமா? கட்டாயம். ஏன்னு சொன்ன நான் சொன்னேன், மைத்திரி வெத்தினேன்னு சொன்னசிருக்கு அவ்வளோ பேரும் வந்து மைத்திரியிட சூழ்ந்துருவான். தர்மிஷ்ட சமாஜக் மைத்ரி பால்னியாக் சிங்களத்தில் சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். அதை செஞ்சத்தோடு எல்லோரும் வந்துடும். எங்களுக்கு 2/3 மெஜாரிட்டியும் சும்மாவே வந்துடும். அதில் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டையும் கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்டை முன்னுக்கு கொண்டு போயிலும் எல்லா மக்களுக்கும் நிம்மதியாக சுபிஷமாக வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் கூறியது போல இந்த அரசியல் மாற்றத்தின் மூலமாக நீதித்துறை மற்றும் காவல்துறை போன்ற அமைப்புகளின் சுயாதீனம் இலங்கை தீவில் உறுதிப்படுத்தப்பட்டாலும் இந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த அரசியல் உரிமை அதை நீங்கள் கூறவில்லை. அது இந்த மைத்ரிபால சிறிசேனாவின் இந்த களமிறக்கத்தில் தேசிய அரசியல் பிரச்சனை பற்றி இல்லை, ஒரு ஆட்சி மாற்றம் தான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது அறுவை சிகிச்சை வெற்றி நோயாளி செத்தான் என்கின்ற அந்த நிலைமையை மீண்டும் கொண்டு வராதா? இதில் தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படாவிட்டால்? இல்லை, உண்மையிலே இந்த மாற்றத்தில் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸும் கொண்டாடுறாங்கண்ணா. இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டா மைனாரிட்டிஸுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. நாங்கள் அதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அதில் ஒரு மிக்ஸ் சிஸ்டம் உண்டு. எப்படி பிஆர்என் போஸ்ட் இந்த சிஸ்டத்தை ரெண்டையும் அடாப்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் ஒன்றே கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள். அப்படி இல்லாட்டி மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் பேசுகிற இதையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து எந்த மைனாரிட்டிக்கும் எந்த எஃபெக்டும் இல்லாத ஒரு சிஸ்டத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த மாற்றம் எல்லாம் கொண்டாடுவோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் மைனாரிட்டி ரைட்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நிச்சயமாக வரும்ன்றதை நான் சொல்லிக்கொள்ளணும். இறுதியாக அசாத் சாலி அவர்களை, அதாவது நீங்கள் கூறும் கருத்துக்கள் புலம்பெயர் மக்கள் ஆவலுடன் அல்லது ஒரு உற்றுநோக்கலுடன் பார்த்தவர்கள் இதுவரை, நீங்கள் இப்பொழுது நேரடியாகவே இன்று செய்தி வீச்சுடன் சில கருத்துக்களை முக்கியமாக கூறுகின்றீர்கள். அதாவது இந்த ஆட்சி மாற்றம் வேணும், இந்த மஹிந்த அதிகார மையத்தை இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக குரல் கொடுத்தீர்கள். அதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையும் சென்றீர்கள். பௌத்த கடும் போக்குவாதத்தை தொடர்ந்தும் எதிர்க்கின்றீர்கள். ஆகையால் புலம்பெயர் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டிய செய்தி என்ன? எல்லாரும் ஒன்றுபடணும். இந்த தேர்தலை பொறுத்த அளவில் ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாக்காக தான் இருக்கும். சில ஆட்கள் இந்த நேரத்தை பார்த்து நான் வெளியே போய்த்துட்டு வாரேன், நான் பயணம் ஒன்று போய்ட்டு வரேன், நான் பிஸ்னஸ் ஒன்று போய்ட்டு, நான் கல்யாணத்துக்கு வெளியூர் போய்ட்டு வரேன், இது எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு எனக்கு ஒவ்வொரு வாக்கும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்.
நீங்கள் இன்னும் 2 பேரை கொண்டாட இருந்தாலும் கொண்டு வந்து வச்சு வெளியூரில் இருந்து கிளம்புக்கு வர இருந்தாலும் வந்து இந்த வாக்கை போட்டு, இது உங்களுடைய உரிமை மட்டும் இல்லை, இது உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனை பாதுகாக்க கொடுக்குற வாக்காய்க்கணும் என்று சொன்னால் இதில் தான் ஸ்ரீலங்காவுடைய ஃப்யூச்சர் இருக்கு. இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் பண்ணாமல் போகணும்னு சொன்னால் நிச்சயமாக இதோட ஸ்ரீலங்கா முடிஞ்சு. அதனால் இது மக்கள் நல்ல சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு தேர்தல். எல்லா இன மக்களும் ஒன்றுபட்டு மைத்ரிபால சிறிசேனை வெற்ற வச்சால் மஹிந்த ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்பலாம். அதோட ஒரு மைத்ரி பாலனையும் எங்களுக்கு கொண்டு அது போகிற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்தனியாக டிஎன்ஏயாக சேர்ந்து கேட்க மேலும் சேராமல் தனியாக கேட்க மேலுமான நிலைமை வந்துடும். அதாவது இன்னும் சில நாட்களில் இலங்கை தீவில் மீண்டும் நாடாளுமன்றம் அதிவுச்ச நிர்வாக மட்டம் அல்லது முடிவெடுக்கும் மையமாக மாறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. கட்டாயம். நன்றி அசாத் சாலி அவர்களே. உண்மையிலே நான் ஜிடிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வந்த குறிய நாளுக்குள்ள ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி இதுக்கு ரெக்கார்டிங் ஒன்று செய்யவே வேணும் என்று சொன்னது. அதை பார்த்து கொண்டிருக்கிற வேர்ல்ட் வைட் அவங்களோட வியூவர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சது நான் நினைக்கிறேன். மைத்ரிபால சிறிசேனை பொறுத்தவரை நான் ஒரு ப்ரெடிக்ஷனையும் இப்போ சொல்லிட்டு போகிறேன். நேரத்துடைய சொன்ன நினைக்கிறேன் 55க்கு 60% வாக்கை அவர் எடுப்பார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று நான் வந்த சிறு பயணத்தில் இந்த லண்டனில் வாழும் தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து என்னை கண்டு எனக்கு தொலைபேசியில் பேசி எங்கள் வாழ்த்து செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஜிடிவிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை செய்தி வீச்சின் இன்றைய முதன்மை விடயங்கள் நிறைவுக்கு முன்பதாக வழமை போல உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விதத்தின் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். நல்லது உறவுகளை, இத்துடன் இந்த செய்தி வீச்சின் நிறைவுக்கு வருகின்றது. இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள் உரித்தாகட்டும். இன்றைய செய்தி வீச்சின் தொழில்நுட்பத்தில் உதவிய உறவுகளுடன் இணைந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் செய்தி வீச்சுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.